வணக்கம் நண்பர்களே. எந்த காலத்துலையுமே ஸ்டாபிங் எல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அதாவது இதை நீங்கள் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டாக்டர் வந்து ஸ்டாபிங்கை நியாயப்படுத்துகிறாங்க, அப்படி தெரியல. அதாவது மயக்கம், வெகுளி, காமம் ஒரு மனிதர்களுக்கான அடிப்படை குணாதிசயங்கள். மயக்கம் நான் சரியாக தவறான முடிவெடுக்க முடியாத தன்மை, வெகுளினா கோபம், காமம்னா உடலின் மாமிசத்தின் மீது ஒரு இச்சை ஏற்படும்ங்கிறது ஒவ்வொரு மனிதனோட இது. இப்போ அதில் இந்த தம்பி வந்து அந்த டாக்டர் குத்திட்டாரு, அது கரெக்டுலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களா இந்த மாதிரி இது டாக்டர் வந்து கரெக்டுன்னு சொல்கிறாரு? இல்லை. இப்போ வந்து அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுன்னா எல்லா விதத்துலையுமே தான் கரெக்ஷன் தேவைப்படும். வெறும் விக்னேஷ் தான் சரியாகணும், வெறும் டாக்டர் பாலாஜி தான் சரியாகணும், வெறும் டாக்டர் இந்த மருத்துவ உலகம் தான் சரியாகணும், கவர்மெண்ட் செட்டப் சரியாகணும், எல்லாருமே தன்னுடைய பங்களிக்கணும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ் என்ன பங்களிக்கணும்? முதல்ல இந்த ஆபத்தான வாழ்க்கை முறையிலேருந்து தன்னை மாற்றிக்கணும். கண்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் 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 ஹோட்டல், பேக்கெட் ஃபுட்ஸ், பிஸ்கெட்ஸ், பிஸ்கட். அப்போ இதெல்லாம் நான் 5 நியூஸ் அடிக்கடி சொல்வேன். இந்த காக்கா பிரியாணி, இந்த 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரலாக வரணும். ஆபத்தான வாழ்க்கை முறையில் வாழ்கிறாங்க. ஓகே, மது போதை இது வந்து அரசாங்கம் விற்கிது, அதை வந்து விற்காம இருந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். உங்களுடைய 6வது அறிவு இருக்கே, அதுதான் தவறுன்னு தெரியுது இல்லையா? அதை சாப்பிட்டா உடம்பு கெடுது, மனசு கெடுது, மனசு மந்தமாகுது. பெரிய பெரிய நடிகர் ரஜினிகாந்த் ஐயாலாம் வளர சொல்கிறாங்க, நீங்கள் சரக்கு சாப்பிடாம தான் நீங்கள் பார்க்குற ரஜினியை வேற அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ சொல்லியும் ஏன் நம்ம வந்து ஆபத்தான வழிமுறைகளை, மதுவாக இருக்கட்டும், புகையாக இருக்கட்டும், வெளியே சாப்பிட்றது இதுக்கு சமமாக தான் நான் கருதுவேன். அது மட்டும் இல்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, பதப்படுத்தின உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணாலே வியாதிகள் வரப்போகுது. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அது மீறி எமர்ஜென்சிஸ் வரும். அப்போது கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் கேசஸ் குறையும், லோடு குறையும். ஸோ முதல்ல இதை நம்ம செய்வோமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அவசியம். இந்த சும்மா நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பிடிக்கல, நீங்கள் வந்து கோமா சொல்கிறீங்க, ஓகே. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன? ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக பேசணும். அது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்னா இந்த என்னது ஸ்கோடா ஆக்டேவியாவில் தான் போகணும், ஹோண்டா சிட்டியில் தான் போகணும். ஒரு கொத்தனார்னா ஸ்ப்ளெண்டரில் தான் போகணும். ஒரு இந்த மரத்தில் ஏணி ஏறி இந்த இளநீர்லாம் பறிக்கிறார், அவர் சைக்கிளில் போகணும். யார் எழுதின விதி? ஏன் இந்த ஏற்றம், ஏன் இந்த தாழ்வு? பரம ஏழையாக இருக்கிற மருத்துவ மாணவர் கூட டாக்டரான உடனே காரில் தான் போகணும், டாக்டர்னா காரில் தான் போகணும். அந்த சுப்ரிமசி ஈகோ, இது எப்படி சரின்னுவீங்க? இல்லை இது எப்படி தான் இதை நியாயப்படுத்துவீங்க? அப்போ வந்து என்ன வந்து அப்போ டாக்டருக்கு வந்து அந்த வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது. இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நாங்கன்னா ரோபோவா, நாங்கள் மனுஷன் தானே, நாங்கள் எப்படி 300 கேஸ் பார்ப்போம். அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு போய் நான்லாம் இருந்தேன்னா போய் படுத்துருவேன். அவ்வளோ டயர்ட்லையும் போயிட்டு முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாயந்தரம் திரும்ப 150-200 கேஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் பார்க்குறோம் பாருங்கள். இல்லைன்னு சொல்லுங்கள். சும்மா டாக்டர் வந்து என்னை கோவப்படுத்தி பார்க்குறாரு, அவர் கவர்மெண்ட் ப்ராக்டிஸில் இருந்தால் தெரியும் கஷ்டம். அதான்ப்பா, நீங்கள் தான் காலையில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல, 200 பேர் 300 பேரை பார்த்துட்டு சாயந்தரம் அழகாக ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுக்கலாமே. யார் உங்களை தள்ளுறா? எது உங்களை தள்ளுது? அந்த பொருளாதாரம். டாக்டர்னா எழுதப்படாத விதி, ஹோண்டா சிட்டியில் தான் போகணும். டாக்டர்னா எழுதப்படாத விதி, ஆடி கார் வாங்கணும். டாக்டர்னா எழுதப்படாத விதி, கியா கார் வாங்கணும். டாக்டர்னா எழுதப்படாத விதி, மாடி வீட்டில் பெருசாக லக்ஸரியாக வாழணும். அதை தவறு தான் சொல்ல முடியும். அதனால தானே சாயந்தரம், ஏன் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக சாயந்தரம் ஒரு லீடிங் நியூராலஜிஸ்ட்டுங்க சிட்டியில் நைட்டு 3 மணி வரைக்கும் ஓபி பார்க்குறாரு. அவர் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய விஐபி எல்லாம் பார்க்குறாரு, எல்லா எபிலெப்சியும் க்யூர் பண்ணிடுறாருன்னு இருந்தாலும் எப்பா சாமி அவரும் மனுஷன் தானே, அவர் நல்லா இருக்கட்டும்யா. இவ்வளோ நியூராலஜி சொல்கிறாரு. ஒரு மனுஷன் தூங்கினா தான் உடம்பு நல்லா ஆகுன்றது அவருக்கு தெரியாதா? அவர் உடம்பை வருத்தியாக எங்களுக்கு மருத்துவம் தேவை. நான் கேட்குறேன், இது நியாயமான கேள்வி. யார் அவங்கள மிட் நைட் 3 மணி வரைக்கும்? இங்கே இப்போ ஒரு பல்லாவரத்தில் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நைட் 3 மணி வரைக்கும் பார்க்குறாரு. யாரையா பார்க்க சொன்னாங்க? டெர்மட்டாலஜி எமர்ஜென்சியா இல்லை நியூராலஜி நீங்கள் பார்க்குற அவுட் பேஷண்ட் எமர்ஜென்சியா? இத்தனைக்கும் அந்த நியூராலஜிஸ்ட்டு ஒரு லீடிங் இதில் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார். அதை முடிச்சுட்டு எல்லா ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தூங்குற பேஷண்ட் நான் தட்டி எழுப்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு நைட்டெல்லாம். ஏன்? யார் இதை செய்ய சொன்னால்? நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க ஐயா. நம்ம முதல்ல நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் ஐயா நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஆக மொத்தம் 2 பேருமே நல்லா இருக்கணும். அப்போது நம்மளோட அடிப்படை தேவைகளை குறைச்சிக்கணும். நம்ம தேவையில்லாமல் எதுக்கு ஓடணும்? காலையில் அங்கே 400 பேஷண்ட்டு, சாயந்தரம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒரு 150-200 பேஷண்ட், நைட் 1 மணி வரைக்கும். அப்போ நைட்டு தூங்குனா தானே தூக்கங்கிறது. அப்போ ஃபிசியாலஜியில் என்ன படிக்கிறீங்க? கைட் அண்ட் ஹாலில் தூக்கம் வந்து 2 முக்கியமான வேலைகள் செய்யுது.
ஒன்று நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுது, நம்மளோட மெமரியை ஃபார்ம் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லுவோம், மெமரியை ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது நம்மளுடைய காக்னிஷன் ஸ்கில்ஸும் நம்மளோட பிஹேவியரை மாற்றுது, நல்லா அதாவது ஒரு செம்மையான மனிதனாக மாற்றுது. அப்போ தூங்காமல் வந்துட்டு அப்புறம் பேஷண்ட் கிட்டலாம் எரிஞ்சு விழுந்துட்டு நல்லா தூங்கி பாருங்கள், மனசு திருப்தியாக இருக்கும். தூங்காமல் பாருங்கள், சிடுன்னு தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சைடில் பண்ண வேண்டியது. ஓகே, டாக்டரும் மாறிடுறோம், பேஷண்ட்டும் மாறிடுறாங்க. அரசு ஒரு முக்கியமான உதவி செய்யணும். இந்த பேஷண்ட் ரேஷியோ, டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அவசியம் மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 40 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் தொழிலாளி லேபர் செய்யக்கூடாது. 5 நாட்களுக்கு மேலே விடுப்பு தொடர்ந்து எடுக்கக்கூடாது. இது பல சட்டங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஓபி தெரியுது இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திண்டிவனமாக இருக்கட்டும், தாம்பரமாக இருக்கட்டும், ஒரு ஆவரேஜாக கடந்த ஒரு வருஷத்தை புள்ளி விவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேர் 450 பேர் வராங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பேரை ஒரு 4 மணி நேரத்தில் பார்க்கலாம். அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாமே எமர்ஜென்சியாக இருக்காது. அப்படி எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ண ஒருத்தர் போயிட்டால் மீதி அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு தானே நம்ம இதில் ஜெயிக்க முடியும். அப்புறம் வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. இடமாற்றங்களுக்கு எடுக்கப்படும் நிதி கொள்கைகள், இங்கேருந்து அங்கே மாறணும், அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபரு, கான்ட்ராக்ட் பேசிஸில் டாக்டர் எடுக்குது. அவங்களும் ஒரு வேலையை கொடுத்துருங்கப்பா, இதான்ப்பா உன் வேலை, இதான்ப்பா உன் ஊர், இது நீ இருந்துக்கப்பா, இத்தனை வேலைப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கான ஊதியங்களும் இவ்வளோ உன்னுடைய ஊதியம் இதில் வச்சு நீ சந்தோஷமாக இரு. அப்போ டாக்டரும் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் வரணும், பேஷண்ட்டும் ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் வரணும். இந்த சட்டமும் ஒரு மக்களுக்கு, இது மக்களுக்கான. இப்போ நம்ம அரசியல்வாதிகளும் அரசும் எது இருக்குது? மக்களுக்காக தானே. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தானே. மக்களுக்கு இல்லாத அரசியலும், மக்களுக்கு இல்லாத மருத்துவம், மக்களுக்கு இல்லாத கல்வி இருந்த என்ன பயன், மருத்துவம் இருந்து பயன். மற்றொரு முக்கிய சிந்தனையில் பகிர்வோம், நல்லதே பகிர்வோம், நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.